SCSDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடைக்கு மத்தியிலும் வந்து குவிந்த பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள். ஷவேந்திர சில்வாவுக்கு சேவை நீடிப்பு. தமிழ் மக்களுக்கு அதிபர் தேர்தலில் ஆர்வம் இல்லை. CV விக்னேஸ்வரன். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். பிக்கு தாக்கி நபரொருவர் உயிரிழப்பு. தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட டென்மார்க் நாட்டின் பிரதமர். தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் கூட 44,430 வாகனங்கள் சந்தைக்கு வந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். இவற்றில் 38,144 மோட்டார் சைக்கிள்களும் 6,286 கார்களும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது தொடர்பாக வாகன இறக்குமதியாளர்களுக்கும் ராஜாங்க அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உறுதி பாகங்களை மாற்றி விற்பனை செய்வது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இக்கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கும் அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவுக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தலூடாக இந்த சேவை நீடிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அனுமதியின் கீழ் ஜெனரல் ஷவேந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக மேலும் 6 மாதங்களுக்கு செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதிபர் தேர்தலில் பெரும்பான்மை மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அதிபர் தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரும் கருத்துக்களை பெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாறு கருத்துக்கள் பெறப்பட்ட பின்னரே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூன் மாதத்தில் கடந்த 5 நாட்களில் மாத்திரம் 15,666 பேர் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து 4,347 பேரும், பிரித்தானியிலிருந்து 1,360 பேரும், சீனாவிலிருந்து 1,063 பேரும், பங்களாதேஷிலிருந்து 867 பேர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இதன்படி கடந்த மாதத்தில் 1,12,128 பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். கிரியுள்ள கஜிலந்தவத்த மரவில பிரதேசத்தில் வீடொன்றில் தங்கியிருந்த பிக்கு ஒருவர் தாக்கியதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஒருவர் காயமடைந்த வீட்டுக்குள் இருப்பதாக கிரியுள்ள போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காயமடைந்த நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். பின்னர் காயமடைந்தவர் தம்பதேனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கல்கொடவத்த மரவில பிரதேசத்தில் வசிக்கும் 72 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான பிக்கு உயிரிழந்தவரின் உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் விகாரை ஒன்றில் வசிக்க மரவில பிரதேசத்தில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்ததும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்ததும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். தற்போது அவர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். தாக்குதலுக்குள்ளான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதுடன் கிரியுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். டென்மார்க் நாட்டின் பிரதமர் மெட்டே பிரடெரிக்சன் தாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரடெரிக்சன் தலைநகர் கோபன்ஹாவன் சதுக்கத்தில் இருந்தபோது ஒருவரால் பிரதமர் தாக்கப்பட்டுள்ளதாகவும் இது அவரை தடுமாறச் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரை தள்ளிச் சென்றவர் தப்பியோட முயன்ற போது பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடைக்கு மத்தியிலும் வந்து குவிந்த பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள். ஷவேந்திர சில்வாவுக்கு சேவை நீடிப்பு. தமிழ் மக்களுக்கு அதிபர் தேர்தலில் ஆர்வம் இல்லை. CV விக்னேஸ்வரன். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். பிக்கு தாக்கி நபரொருவர் உயிரிழப்பு. தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட டென்மார்க் நாட்டின் பிரதமர்.